அழகிரி சுவாமி எழுதிய புத்தகம் ராஜா வந்தான். இந்த புத்தகத்தில் மெயின் கேரக்டர் சல்லையா. இவனுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க. தம்பி பேர் தம்பையா, தங்கச்சி பேர் மங்கம்மா. சல்லையா கிளாஸில் இருக்கும்போது ராமசாமி அப்படின்னு அவனோட வகுப்பில் ஒருத்தன் படிச்சுட்டு இருந்தான். இவங்க 5வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க 2 பேருக்கும் ஒரு கிளாஸ் வருது. இவங்க 2 பேரும் பட போட்டி. அதில் என்ன நடக்கும்னா, ஒரு புத்தகத்தையும் இன்னொரு புத்தகத்தையும் கம்பேர் பண்ணுவாங்க. எதில் அதிகமாக படம் இருக்கோ அதுதான் ஜெயிக்கும். இப்போ ஒருத்தன் ஒரு படத்தை காட்டினா அதுக்கு பதில் படம் காட்டணும். பதில் படத்தை காட்ட முடியலன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. பதில் படம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு படமாக இருக்க வரைக்கும் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். படம் முடியிற வரைக்கும் அந்த போட்டி போய்கிட்டே இருக்கும். யார் புத்தகத்தில் அதிகமாக இருக்கோ அவங்க வின் ஆயிடுவாங்க, கம்மியாக இருக்கவங்க தோற்றுருவாங்க. சல்லையா அவனோட சிவிக்ஸ் புத்தகத்தை எடுத்துகிட்டு வரான். அப்புறம் ராமசாமி அவனோட வரலாற்று புத்தகத்தை எடுத்துகிட்டு வரான். சரித்திர புத்தகம்னு புக்கில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க 2 பேரும் படப்போட்டி ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. படத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க. கிளாஸும் பார்க்குது யார் வின் ஆகுவா யார் தோக்குவாங்கன்னு. அதுக்குள்ளே கணக்குவாதியார் வந்துட்டாரு. கணக்குவாதியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். எப்போ வந்தாலையும் புக் எடுத்து படிங்கடா அப்படின்னு தான் சொல்லுவார். படப்போட்டியெல்லாம் நடத்துகிறத பார்த்தா சொல்லவே தேவையில்லை என்ன சொல்லுவார்னு. அதனால எல்லாரும் நிறுத்திட்டு அதை அப்புறம் தொடரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஒரு புளிய மரத்துக்கு அடியில் நின்றுட்டு 2 பேரும் பட போட்டியை தொடங்குறாங்க. இந்த படம்னு 2 பேரும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வரலாற்று புத்தகத்தோட ஓனர் ராமசாமி. அவனோட புத்தகத்தில் பாதி தான் காலியாக இருக்குது. ஆனால் அந்த சிவிக்ஸ் புத்தகம் சல்லையா நம்ம மெயின் கேரக்டரோட புத்தகம் காலியாயிடுது. காலியான உடனே அவனால் அந்த அசிங்கத்தை தாங்க முடியறது இல்லை. எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி செய்கிறாங்க. அதனால அவன் வீட்டுக்கு டக்குன்னு வேகமாக நடந்து அவன் போகிறான். அவன் தம்பி தங்கச்சிகளோட. அப்புறம் அவங்க இவன் பதிலுக்கு கேட்குறான், என்கிட்ட சிலுக்கு சட்டை இருக்குது, உங்ககிட்ட சிலுக்கு சட்டை இருக்கா அப்படின்னு. சில்க் சட்டெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா புக்கில் சில்க்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, சில்க்குன்னு சொல்லலை. அப்புறம் என்கிட்ட சில்க் சட்டை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறான் சல்லையா. அப்படி சொன்ன உடனே அவள் தங்கச்சி சொல்கிறா, இந்த சட்டை இருக்குது பார்த்தியா, இதுதான் கிளியாமல் இருக்கும். சிலுக்கு சட்டையெல்லாம் தகர்ந்த மாதிரி இருக்கும், அது டக்குன்னு கிழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்படி சொன்ன உடனே ராமசாமிக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. எப்படி ஒரு 1வது படிக்கிற பொண்ணு இப்படி நம்மக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறான். அதனால நாளைக்கு எல்லாரும் இவனை கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் இது மாதிரி போட்டியாக தொடங்குது. ஒரு நாள் என்ன கேட்குறான் ராமசாமி, எங்கள் வீட்டில் மாடுகள்லாம் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா? இல்லை, எங்கள் வீட்டிலலாம் மாடு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ டிஃபெண்ட் பண்ண அவன் தம்பி என்ன சொல்கிறான்னா, இதோ பணக்கார திமிரு அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே அவன் தங்கச்சியும் பேசிகிட்டு இருக்கா. அப்போ இவன் என்ன சொல்கிறான், சல்லையா, எங்கள் வீட்டில் 9 கோழி இருக்கு, உங்கள் வீட்டில் 1 கோழி இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை மாதிரியெல்லாம் கோழி அடித்து சாப்பிட்றது கிடையாது, அதனால இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவள் தங்கச்சி சொல்கிறா, இருக்கா இல்லையா பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. அதே தான் சேம் திங்க சல்லையாவும் சொல்கிறா. சல்லையா பதிலை டைரெக்டாக சொல்லு, சமாளிக்க பார்க்காத அப்படின்னு சொல்கிறான். அப்போ ராமசாமிக்கு திருப்பி அவமானம் ஆயிடுது. அசிங்கப்படுத்த நினச்சான், ஆனால் இவன் அசிங்கப்பட்டு வீட்டுக்கு போகிறான். இவனை வீடு வரைக்கும் கிட்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணி கேலியும் கிண்டலுமா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு கட்டத்தில் அழுகையே வர மாதிரி இருந்தது. வீடு வந்த உடனே அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு அவன் உள்ளே ஓடுறான். உள்ளே ஓட்டிருக்கும் போதும் காம்பவுண்டுக்கு வெளியே சல்லையா, தம்பையா, அப்புறம் மங்கம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவன் உள்ளே ஓடினோடனே வேலைக்காரன் என்ன பண்ணுறீங்க கழுதைகளா, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ வீட்டுக்கு எல்லாரும் உடனே அவங்களோட பேகை நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு போகிறாங்க. போன உடனே மங்கம்மா அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து அப்பா எங்கன்னு கேட்குறா. அப்பா எங்கன்னு கேட்ட உடனே அப்பா வந்து ஒர்க்கில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கேட்டானா அவங்க அப்பா வந்து தீபாவளிக்கு மத்தாப்பும் அப்புறம் புது சட்டையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கிட்ஸ் எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மத்தாப்பை. அப்போ வந்து அவங்க அம்மாவோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மங்கம்மா பார்த்து, நீங்கள் பொய் தானே சொல்கிறீங்க, ஏதோ ஒன்று மறைச்சிருக்கீங்க, கண்டுபிடிச்சிக்கிட்டியா கள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே இருந்த பையில் இருக்கு போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் எடுத்து ஒன்று ஒன்றா பார்த்து யாருக்கு எந்த துணி அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. ஒரு துண்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த துண்டு வந்து யாருக்கு அப்படின்னு ஒரு போட்டி வருது. அப்போ அம்மாக்கிட்ட போய் கேட்குறாங்க, அது அப்பாவுக்கு வாங்கியிருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த துண்டு அப்படியே வச்சுருக்காங்க, புது துண்டு. ஏன்னா அவங்க வீட்டில் துண்டு ஒன்று கிடையாது. அதனால இது இந்த தீபாவளிக்கு அட்லீஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்காங்க. தீபாவளி நாளைக்கு ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு முந்தின நைட் இவங்க ஒரு பையனை பார்க்குறாங்க. எப்படின்னா சல்லையாவுக்கு வந்து ஒன்றுக்கு வரும்போது அவன் வெளியே கொல்லைக்கு போகிறான், அவன் தம்பையோட. என்ன இந்த கருப்பு உருவம் அப்படின்னு பார்க்க போகும்போது அது ஒரு சின்ன பையன் பசியில் இலையை நோண்டி சாப்பிட்டு இருக்கான். அந்த இலையில இருக்க எச்சு சாதத்தெல்லாம் நோண்டி சாப்பிட்டு இருக்கான். அப்போ வந்து யார்ரா நீ அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவனுக்கு வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போக கூட சக்தி இல்லை உடம்புல. அப்போ வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு வராங்க. அம்மா எங்கள் வீட்டு வாசலில் யாரோ உக்காந்துக்கிட்டு இருக்காங்கம்மா, வந்து கிளப்பி விடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு மனசே கேட்கல. அவன் வந்து களைஞ்ச முடியுமா, அப்புறம் வந்து மேலாடை கூட இல்லாமல் சட்டை மட்டும் இல்லாமல் அப்படியே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான், பேண்ட் மட்டும் போட்டுக்கிட்டு. அதனால யார் ராணி அப்படின்னு கேட்குறத விட்டு அவனை வீட்டுக்கு கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க அந்த நைட்டு. நாளைக்கு வந்து பார்க்குறாங்க, அந்த பையனை காணோம். அவன் எங்கே இருப்பான்னு பார்த்தா திருப்பி வெளியவே உக்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை போய் நீ யார் அப்படின்னு கேட்குறான். எங்கள் அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க, என் பேர் ராஜா, நான் எங்கள் அத்தாவோட வீட்டுக்கு போக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து இவங்க எல்லாரும் அவனுக்கு புது துணியெல்லாம் தராங்க போட்டுக்க. இது மாதிரி அவங்க துணியெல்லாம் தந்த உடனே அவன் வந்து நல்லா சாப்பிட்றான். அப்புறம் வந்து அவங்க துண்டெல்லாம் இருக்குது, இவனை குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் வந்து வெளியே விளையாடிட்டு இருக்காங்க இவங்க 4 பேரும். யார்? சல்லையா, அப்புறம் மங்கம்மா, தம்பையா, அப்புறம் ராஜா. அவன் பேர் ராஜா. அப்போ வந்து உடனே ராமசாமி வரான் அவன் வீட்டில் இருந்து ஓடி. எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறான். ராஜானா ஒரு ஜமீன்தார். அவரை வந்து ஊரில் எல்லாரும் ராஜா ராஜான்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் யாருன்னா இவங்க ராமசாமியோட அக்காவோட புருஷன் தான் அவர் வந்து ராஜா ராஜான்னு கூப்பிடுறதுனால இவன் ராஜான்னு சொல்கிறான். மங்கம்மா என்ன நினச்சிருக்கா, இவன் நேற்று நடந்த போட்டியில் தான் இப்படி வந்து நம்மக்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் வீட்டுக்கும் ராஜா வந்திருக்காரு, உங்கள் வீட்டுக்கும் ராஜா வந்திருக்காரு அப்படின்னு ராமசாமி கேட்குறான். அப்போ எங்கள் வீட்டில் இருக்க ராஜா உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரா? இல்லை, எங்கள் வீட்டுக்கு வேற ராஜா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பையனை காட்டுறாங்க. அந்த பையனை காட்டின உடனே இவனுக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. அப்புறம் என்ன திருப்பி தோற்று போயிட்டியா ராமசாமி அப்படின்னு மங்கம்மா கேட்குறா. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கிரேட் படிக்கிற பொண்ணு வந்து அவனை தோக்கடிச்சதை அவனால் ஒத்துக்க முடியல. அவங்க எல்லாரும் திருப்பி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் திருப்பி வெக்கத்தில் அவன் வீட்டுக்கே ஓடி போயிடுறான். இதோட இந்த கதை முடியுது. நன்றி, வணக்கம்.